அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை நேரத்தில் இப்படி நாம் இந்த ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள பரிசுத்த தேவன் கொடுத்த இந்த வேலைக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, அருமையான சகோதரர் அன்பு சொன்னது போல அவர் இன்னைக்கு ரொம்ப நாளுக்கு பிறகு அவர் பேசும்போது சொன்னார், 10 நாளாக எனக்கு பலவீனம், 10 நாளாக எதையும் வாயில வைக்க முடியல, சாப்பிட முடியல. சாப்பிடணும் ஆசையாக இருந்ததுன்னா இப்போ நான் 10 நாள் முன்னாடி பார்த்தா கரெக்டாக 18ஆம் தேதி வருது. அதாவது இந்த லென்த் டேஸ், அந்த சாம்பல் புதன் எதுவுமே சாப்பிடாம இருப்பாங்க இல்லையா, கரெக்டாக 10 நாளுக்கு முன்னாடி அவருக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. பாருங்க, எல்லாரும் சாப்பிடல, நீங்க சாப்பிடல, எல்லாரும் சாப்பிடல, அவரும் சாப்பிடல. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அதனால நீங்க சாப்பிடாத நாட்கள்ல நிறைய பேர் சாப்பிடாம இருந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், பரிசுத்த தேவன். இந்த கூடுகையில கலந்து கொண்டிருக்கிற உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம கொஞ்ச நேரம் இறை வார்த்தையை இந்த மாலை வேளையில தியானிப்போம். அது நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். கொஞ்சம் திருப்ப முடியும், கொஞ்சம் இந்த பக்கம் லைட்டா இன்னும் கொஞ்சம் போகும். கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா என்று சொன்னால் தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் யார் கூட இருக்கிறாரு? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஜீவன் உள்ள தேவன். எப்படிப்பட்ட தேவன்? ஜீவன் உள்ள தேவன், உயிர் உள்ள தேவன். இன்றைக்கு உலகத்துல எந்த மனிதன் மரித்தாலும் அவனுடைய கல்லறை அங்கே மூடப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவானா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆட்கள் பீச் ஓரமா வச்சிருந்தாலும் சரி, அல்லது அருங்காட்சியகத்துல வச்சிருந்தாலும் சரி, எல்லாருடைய கல்லறை மூடிதான் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு கல்லறை இந்த உலகத்திலே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதான் இயேசு கிறிஸ்துடைய கல்லறை. அல்லேலூயா. இதோ நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அவர் உயிரோடு இருக்கிற தேவன். எப்படிப்பட்ட தேவன்? அப்போ நம்ம ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள தேவன், உயிரோடு இருக்கிற தேவன், ஜீவனுள்ள தேவன். இந்த ஜீவாதிபதியை துதிப்பதற்கு இந்த மாலை வேளையை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே மார்க்குவின் புத்தகம் 1வது அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, 1வது அதிகாரத்துல 32, 33, 34 இந்த 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது 32ல இருந்து சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சொஸ்தமாக்கி அநேக பிசாசுகளையும் துரத்தி விட்டார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சூரியன் மறைந்த பிறகு, சாயங்காலம் ஆன பிறகு, அங்கே ஒரு இடத்துல அநேகர் பலவீனத்தின் மத்தியிலே வருகிறார்கள். அங்கே வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். பட்டணத்தில் எல்லாரும் பலவிதமான வியாதிகளினாலும் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சுஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளை துரத்தி விட்டார். இங்கே மாலை வேளையிலே பரிசுத்த தேவன் அங்கே ஒரு கூடுகையிலே அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலையை கொடுத்த ஒரு சம்பவத்தை இந்த இடத்துல அந்த 3 வசனங்களிலே போடப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இதுல இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், எல்லாருமே வீட்டுல போய் கூட நீங்க பொறுமையா பைபிள் எடுத்து அப்புறம் வாசிச்சுக்குங்க. மார்க் 2வது அதிகாரத்துல 1 முதல் 12 வரை அதை வாசித்து அதைத்தான் நாம் இப்பொழுது தியானிக்க போகின்றோம். இப்போ அதற்கு முன்பாக இப்பொழுது படித்த இந்த 3 வசனங்களை பார்க்கும் பொழுது, தேவன் பிணியாளிகள், பிசாசு பிடித்தவர்கள், வியாதிகளினால் உபத்திரவப்படுகிறவர்கள், இவர்கள் எல்லாருக்கும் விடுதலையை கொடுக்கிறவர். அல்லேலூயா. ஆமா, பரிசுத்த தேவன் விடுதலையின் தேவன். அவர் விடுதலையை கொடுக்கிற தேவன். இந்த 3 வசனங்களை படிக்கும் பொழுது, அவர் பிணியாளிகள், பிசாசு பிடித்தவர்கள், பல விதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்தவர்கள், அத்தனை பேருக்கும் விடுதலையை கொடுக்கக்கூடிய ஆண்டவர் தான் இந்த அருள்நாதர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் இங்கே செய்த ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கின்றோம். அதுதான் மார்க்
2வது அதிகாரத்துல இருக்கக்கூடிய வசனங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக படிப்போம். 1ல இருந்து. சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறாரா என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போகாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். பாருங்க, இந்த முதல் 2 வசனம் என்ன சொல்லுகிறது? நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்து முதலாவது என்ன பண்றாருன்னா வசனத்தை போதிக்கிறார். நல்ல ஞாபகம் வச்சுங்க, நம்ம வசனம் தான் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில. வசனத்தை நல்ல நம்ம காது கேட்கிற காதா இருக்கணும். வேத வசனங்கள் எல்லாம் எப்படிப்பட்டது? உயிர்ப்பிக்க கூடியது. ஆண்டுடைய வார்த்தை அதான் சொல்றது. யோவான் 6:63 தேவனுடைய வசனம் ஜீவனும் ஆவியுமாய் இருக்கிறது. அது ஒரு மனுஷனுடைய சரீரத்தை உயிர்ப்பிக்கக்கூடிய வசனமாக இருக்கிறது. அது வல்லமை உள்ள வசனமாக இருக்கிறது. அதனால இயேசு கிறிஸ்து முதல்ல என்ன பண்றாருன்னா வசனத்தை போதிக்கிறார். இதுதான் இந்த முதல் 2 வசனத்துல. அவர் கப்பர்நகூமுக்கு வந்து அங்க அந்த வாசலுக்கு முன் ஜனங்க இருக்கிறாங்க, கூடி வந்திருக்கிறாங்க. வாசலுக்கு முன்பாக, அவர் இருக்கிற வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதிக்கிறார். வசனம் எந்த இடத்துல போதிக்கப்படுது? வீட்டு வாசலுக்கு முன்னாடி. எங்க? அப்ப பாருங்க, கர்த்தர் அழகா நம்மள வீட்டு வாசலுக்கு முன்னாடி உட்கார வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இதற்கு முன்பாக 3 வசனங்களை படிச்சோம். அங்கே அவர் எல்லாரும் அந்த வாசலுக்கு முன்பாக வந்தார்கள் என்று பார்க்கின்றோம். இங்க அவர் வீட்டு வாசலுக்கு முன்பாக இயேசு இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட ஜனங்கள் எல்லாம் அங்கே தேடி வரும் பொழுது அவர் அங்கே முதலாவது செய்கிற காரியம் வசனத்தை போதிக்கிறார். அப்போ அங்க 3வது வசனம் சொல்லுகிறது, படிங்க. அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். இப்ப 4 பேர் சேர்ந்து ஒருத்தனை தூக்கிட்டு வராங்க. 4 பேர் சேர்ந்தா நார்மலா அந்த காலத்துல 4 பேர் சேர்ந்து எதை தூக்குவாங்க? போனத்தை தூக்குவாங்க, அப்படிதானே? 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போவாங்க. இப்பதான் வந்து புது வண்டியெல்லாம் வந்துருச்சு. ஆளுகள்லாம் போட்டு மியூசிக் சிஸ்டம்லாம் வச்சு பேண்ட் அடிச்சு, அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது இல்லையா? 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போவாங்க. இப்போ அதே போல இங்க 4 பேர் சேர்ந்து ஒரு திமிர்வாதக்காரன்னா அவனுக்கு கை கால் எதுவுமே அசையல, வாய் பேச முடியல, அவன் சரீரத்துல உயிர் இருக்குது ஆனா உணர்வு இல்லை, உயிர் இருக்குது ஆனா உணர்வு இல்லை. அதனால அவனால எதையுமே செய்ய முடியல. அவன் அப்படியே படுத்த படுக்கையா இருக்கிறான், கட்டில படுத்த படுக்கையா இருக்கிறான். இங்க வசனம் சொல்லுகிறது, 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். இப்ப 4 பேர் சேர்ந்து அவன் இருக்கிற வீட்டுல இருந்து அவனை தூக்கிட்டு சுமந்து கொண்டு, கட்டிலோடு சுமந்து கொண்டு அங்கே வராங்க. 4வது வசனம் படிங்க. ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இப்ப அந்த கை கால் அசைக்க முடியாம ஒருத்தர் படுத்த படுக்கையா கட்டில கிடக்குறான் பாருங்க. இந்த 4 பேர் சேர்ந்து அவனை தூக்கிட்டாங்க. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுல இருக்கிறாரு. அந்த வீட்டுக்கு முன்னாடி ஜனங்க இருக்கிறாங்க. இன்னொரு இடத்துல இவன் கட்டில படுத்த படுக்கையா இருக்கிறான். அவனுக்கு கை கால் அசையல, வாய் பேசல. என்ன கூட்டிட்டு போங்கன்னு அவன் சொல்லல. ஐயோ இயேசு வந்திருக்கிறார், தயவு செய்து யாராச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு அவன் சொல்லல. அவன் சுகமாக வேண்டும் என்று சொல்லி 4 பேர் எழுப்புகிறார்கள். அல்லேலூயா. அவன் வாழ்க்கை மாறணும். அவனுடைய படுக்கையிலிருந்து அவன் எழும்ப வேண்டும். அவன் வாழ்க்கையில பட்ட கஷ்டங்கள் போதும். அவனுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைத்து கொடுக்க வேண்டும். அவன் பட்ட துன்பங்கள் போதும். அதனால நம்ம அவனுக்கு முடிஞ்ச உதவியை செய்வோம். நிச்சயமா இவனை இயேசுநாதர் கிட்ட கொண்டு போயாச்சுன்னா நிச்சயமா இவனுடைய கைகளும் கால்களும் பலன் கொள்ளும், அது அசையும், இவன் பேசுவான், இவனுக்கு ஜீவன் கிடைக்கும், இவனுக்கு ஒரு புதிய வாழ்வு கிடைக்கும், அவன் வாழ்க்கை கட்டப்படும், அவனுடைய சிறையிருப்பு மாறும். இந்த விசுவாசம் யாருக்கு காணப்பட்டது? அந்த 4 பேர். அந்த
இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, இயேசுநாதர் அந்த திமிர்வாதக்காரனுக்கு கொடுத்த விடுதலையை குறித்து நாம் இப்பொழுது பார்க்கவில்லை. இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது என்னவென்று சொன்னால் 4 பேரின் விசுவாசம். அல்லேலூயா. அந்த விசுவாசத்துல காணப்படக்கூடிய ஒரு மனம், அந்த விசுவாசத்துல காணப்படக்கூடிய உறுதி, அதான் அந்த வசனம் சொல்லுகிறது. மத்தேயு புத்தகத்தில் ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தினாலே எங்கே 2 அல்லது 3 பேர் கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர் நடுவிலே நான் இருப்பேன். இன்னொரு வசனம் சொல்லுது, நீங்கள் ஒரு மனம் உள்ளவர்களாய் பூமியிலே என் நாமத்தினாலே கூடி என்ன கேட்டாலும் அதை செய்வேன்னு சொல்றாரு. அந்த வசனத்தை படிங்க. மத்தேயு 18வது அதிகாரம் 20வது வசனம் நினைக்கிறேன். படிங்க. மத்தேயு 18:20. அல்லாமலும் உங்களில் 2 பேர் நாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகும். எப்படி சொல்லுங்க? எந்த காரியத்தை, அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது எந்த காரியமா இருந்தாலும் சரி, அதான் சொல்றாரு ஆண்டவர். எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால், பூமியில ஒரு மனம் இருந்தா போதும். நம்ம கொஞ்சம் பேர் கூடி ஒரு மனதோடு ஒரு காரியத்திற்காக முயற்சி செய்தோம் அப்படின்னா, அடுத்து என்ன போட்டு அங்கே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு. அங்க ஆண்டவர் ஒரு மனதை விரும்புகிறார். இன்னைக்கு நம்ம யாராச்சும் இந்த இடத்துல கூடி இருக்கிறோம், கொஞ்சம் பேர் சேர்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க, கொஞ்சம் பேர் அந்த கல்லுல உட்கார்ந்து இருக்கிறீங்க, கொஞ்சம் பேர் தரையில உட்கார்ந்து இருக்கிறீங்க. எல்லாரும் என்ன எண்ணங்கள்ல இருக்கிறீங்கன்னு தெரியல. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒரு மனம் தான். என்ன எதிர்பார்க்கிறாரு? ஆமா, வந்துட்டா பாரு, அவ இருக்கிறா, சரி. அடுத்து அவரு என்ன ஏன் இப்படி சொன்னாருன்னு தெரியல, நான் அப்படிதான் இருப்பேன், வார்த்தையை கவனிக்க மாட்டேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, மனுஷன் தான் பல விதமான சூழ்நிலைகளால கட்டப்படுறான். மனுஷன் தான் பல விதமான சூழ்நிலைகளால அவனுடைய ஆவி கட்டப்படுகிறது, அவனுடைய சரீரம் கட்டப்படுகிறது, ஆத்மா கட்டப்படுகிறது, அவன் நொறுக்கப்படுகிறான். வேத வசனம் சொல்லுகிறது 2 தீமோத்தேயுல, தேவனுடைய வசனம் கட்டப்படவில்லை. அல்லேலூயா. தேவனுடைய வசனம் கட்டப்படவில்லை. அது எந்த இடத்துக்கு போனாலும் அது கட்டப்படாத வசனம். யார் அந்த வசனங்களை கேட்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில காணப்படக்கூடிய கட்டுகளை இந்த வசனம் அவிழ்க்கும். அதான் உண்மை. ரொம்ப அழகான வசனம், அதை எடுத்தா படிக்கலாம். 2 தீமோத்தேயுல வரும், 2வது அதிகாரத்தில் வரும் நினைக்கிறேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நமக்கு பரிசுத்த தேவன் கொடுத்த வசனம் கட்டவிழ்க்கிற வசனம். அதை ஒருவராலும் கட்ட முடியாது. நம்முடைய சுயம்தான், நம்முடைய மாம்சம்தான், நமக்குள்ள இருக்கிற சிந்தனைகள் தான் அந்த வசனம் நமக்குள் செயல்படாதபடிக்கு சாத்தானால் கட்டும். ஆனால் வேத வசனம் கட்டப்படாதது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இங்கே பார்க்கும் பொழுது 4 பேர் ஒன்றாய் சேருகிறார்கள். இப்ப 4 பேருடைய இருதயம் எப்படி பாருங்க. ஒருத்தருக்கு 3 பேருக்கு வந்து விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருந்து, ஒருத்தருக்கு விசுவாசம் ஸ்ட்ராங்கா எடுத்தீங்களா வசனம் பாருங்க. 3 பேருக்கு விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருந்து ஒருத்தர் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா கூட பாருங்க, ஆண்டவர் வந்து கானானை சோதிப்பதற்கு எத்தனை பேர் அனுப்புனாரு சொல்லுங்க பாப்போம். 2 பேர் அனுப்புனாரு. ஐயோ, எத்தனை கானானை சோதிப்பதற்கு பரிசுத்த தேவன் எத்தனை பேரை தெரிந்து கொண்டு அனுப்பினார்? எத்தனை பேர்? 12 பேர் அனுப்பினார். எத்தனை பேர்? 12 பேர் அனுப்பிச்சார். அந்த 12 பேர்ல ஒருத்தன் தான் ஜோஷுவா. அந்த 12 பேர்ல ஒருத்தன் தான் காலேப். அல்லேலூயா. இந்த 12 பேரை அனுப்புனாரு. 12 பேரையும் நம்பிக்கையோடு அனுப்புனாரு. போயிட்டு பார்த்துட்டு வாங்கப்பா, நீங்க சுதந்திரிக்க போகிற கானான் எப்படி இருக்கு, அது நிஜமாவே அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தானா, இல்ல வேற எதுனா ஓடுதா, கொஞ்சம் போங்க, நான் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. கர்த்தருக்கு பிரியமானவர்களை அவங்க போனாங்க.
பார்த்தாங்க. அதுல 10 பேர் அவிசுவாசமா இருந்தாங்க, 2 பேர் மட்டும் விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். அல்லேலூயா. 10 பேர் அவிசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தார்கள், 2 பேர் விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். அந்த 2 பேர் மூலமாக பரிசுத்த தேவன் அங்கே கானானை அசைத்தார். அல்லேலூயா. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எது? விசுவாசம். நம்முடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அதனால இங்கே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, 4 பேருடைய விசுவாசம் ஒன்றாய் இருந்தது. அல்லேலூயா. 4 பேருடைய விசுவாசம் எப்படி இருந்தது? அந்த விசுவாசத்துல மாறுபாடு இல்ல, அந்த விசுவாசத்துல கோளாறு இல்ல, அந்த விசுவாசத்துல 4 பேரும் ஒரே மாதிரியாக இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? 4 பேருடைய முடிவு எப்படி இருந்துச்சுன்னா, தூக்கு, அந்த கை கால் அசைக்க முடியாம படுத்த படுக்கையா இருக்கிறான்னா அவனை கட்டிலோட தூக்கு, நிச்சயமா அவன் சுகமாயிடுவான். விசுவாசிச்சது ஒருத்தரா 4 பேரா? 4 பேர்ல ஒருத்தருக்கு அவிசுவாசம் இருந்தா கூட கட்டில் நவுந்திருக்குமா? நவுந்திருக்காது. ஒரு பக்கமா சாஞ்சிருக்கான், அவன் குப்புற விழுந்திருப்பான், மூக்குல அடிபட்டுரும். ஆனா 4 பேர் ஒரே விசுவாசம், 4 பேரும் சேர்ந்தாங்க, கர்த்தர் எழுப்புதலை உண்டாக்கினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்கள், சிறிய ஒரு கூட்டமாக நம்மை கர்த்தர் ஒன்று சேர்த்திருக்கின்றார். நம்முடைய விசுவாசத்துல ஒரு மனம் இருக்கணும். அல்லேலூயா. பாருங்க, ஒவ்வொரு மாதமும் நடக்கின்ற சனிக்கிழமை கூட்டங்கள் நம்முடைய கிராமத்துல ஒரு அசைவை உண்டாக்கணும். அல்லேலூயா. நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடிய குடியின் ஆவி, விபச்சாரத்தின் ஆவி, அநேக குடும்பங்களிலே காணப்படக்கூடிய கடன் என்கின்ற ஆவி, அநேக குடும்பங்களிலே காணப்படக்கூடிய தரித்திரத்தின் ஆவி, எல்லா கலகத்தின் ஆவி, எல்லாத்தையும் ஒழிக்கணும். அல்லேலூயா. பலவீனத்தின் ஆவி, சமாதானத்தை கெடுக்கிற ஆவி, எரிச்சலின் ஆவி. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதை விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எப்படிப்பட்டவங்க? ஞாபகம் வச்சு, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், மறக்க கூடாது. அந்த 4 பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவங்க முடிவு பண்ணாங்க, நம்ம கிராமத்துல நம்ம கண்ணு முன்னாடி ரொம்ப நாளா ஒருத்தன் வேதனைப்பட்டு இருக்கிறான், நம்மளும் ஜாலியா நடக்கிறோம், பேசுறோம், கல்யாண சாப்பாடு போயிட்டு பிரியாணி சாப்பிடுறோம், ஊர்ல திருவிழால ஜாலியா இருக்கிறோம், எல்லா இடங்கள்லயும் நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறோம். நம்மளை போல ஒரு வாலிபன் படுத்த படுக்கையா எடுக்கிறான்ப்பா. அவன் நேரம் மரணத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிறான்ப்பா. அவன் வாழ்க்கையில எதிர்காலம் இல்லை, அவனுக்குள் ஜீவ வாசனை இல்லை, மரண வாசனை இருக்கிறது. இன்னும் எவ்வளவு நாள் கட்டிலில் படுத்துக் கொண்டிருப்பான் தெரியாது. ஒரு நாள் அவனுடைய கதை முடியும், எடுத்துக்கொண்டு போடுவார்கள். இதுதான் அவன் வாழ்க்கை என்று அத்தனை பேரும் நினைத்துக் கொண்டிருக்கிற சமயத்துல இந்த 4 பேரும் முடிவு செய்தார்கள், அந்த ஜீவனை காப்பாற்ற வேண்டும். அல்லேலூயா. அந்த வாலிபனை மீட்க வேண்டும், அவனுடைய ஆத்மா ஜீவனுள்ள ஆத்மாவாக மாற வேண்டும், மரணத்திற்கு நேராக சென்று கொண்டிருக்கிற அவனுடைய வாழ்க்கையிலே ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த 4 பேர் எழுப்பினார்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நீ வசிக்கிற உன்னுடைய கிராமத்திற்காக நீ எழும்ப ஆயத்தமாக இருக்கிறாயா? அநேக விழுந்து போன ஆத்மாக்களை எழுப்ப ஆயத்தமாக இருக்கிறாயா? அநேக மரணத்திற்கு நேராக சென்று கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்திருக்கிற பூரண ஆயுசு நாட்களுக்குள் செல்ல முடியாமல் பாதி நாட்களிலேயே தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொண்டு போகிற அநேகரை ஜீவனுக்கு நேராக திருப்ப நீ எழுப்ப ஆயத்தமா? உன்னோடு கூட ஒரு கூட்டத்தை எழுப்ப ஆயத்தமா? அதைத்தான் பரிசுத்த தேவன் விரும்புகிறார். நான் என் வீட்டில் இருக்கிறேன், நான் சாப்பிடுறேன், என் குடும்பம் நல்லா இருக்கு, நான் சந்தோஷமா இருக்கிறேன். ஆனா என் தெருவில் இருக்கிற அந்த பலவீனப்பட்டவர்கள், அந்த மரணத்துக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறவர்கள், எங்கள் கிராமத்திலே அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறவர்களை குறித்து எனக்கு எந்த கவலையும் இல்லை. எதை பத்தி நான் கவலைப்படல. என் பொண்ணு நல்லா இருக்கணும், என் பையன் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், நாங்க சந்தோஷமா இருக்கணும். யாருன்னா எப்படி போனாலும் எங்களுக்கு கவலை இல்லை. ஆமா, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அதனால தான் இந்த 4 பேர் முக்கியமானவர்கள். ஒரு வாலிபனை எழுப்பின 4 பேர், மரணத்திற்கு நேராக சென்று கொண்டிருந்த ஒரு மனிதனை எழுப்பின 4 பேர். அந்த 4 பேரும் தீர்க்கதரிசிகள் அல்ல, அந்த 4 பேரும் ஊழியர்கள் அல்ல, அந்த 4 பேரும் வீட்டு ஜெபக்கூட்டம் நடத்தக்கூடியவர்கள் அல்ல, அவர்கள் விசுவாசிகள். அல்லேலூயா. அவர்கள் விசுவாசிகள்.
விசுவாசத்திலே உறுதியாய் தரித்திருக்கக்கூடியவர்கள், தங்கள் வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து மெய்யாகவே ஜீவனுள்ள தேவன் என்று விசுவாசிக்கிறவர்கள், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று விசுவாசிக்கிறவர்கள், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று விசுவாசிக்கிறவர்கள், அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று விசுவாசிக்கிறவர்கள், அவர்கள் தான் அந்த 4 பேர். ஒரு சாதாரண மனிதர்கள், ஒரு சாதாரண மனிதர்கள். They are not in special, but now they are in special because of faith. கடவுள் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் அவர்களை விசேஷித்தவர்களாக, சிறந்தவர்களாக இந்த மார்க்கு புத்தகத்திலே மாற்றினது. அல்லேலூயா. அதைத்தான் நாம் இங்கு பார்க்கின்றோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் கடவுளுக்காக என்ன செய்கின்றோம்? இயேசுவுக்காக நீ எதை செய்தாய்? நான் பெரிய காணிக்கை கொடுத்தேன், நான் சர்ச்சில் பல லட்சத்தை கொடுத்து, நான் ஒரு பெரிய டொனேஷனை கொடுத்து, என் பேர் அங்கே படிக்கட்டில் போட்டுருக்கு. ஆமா, என்னுடைய பேர் அதுல இருக்கு, என்னுடைய பேர் இதுல இருக்கு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீ மறைந்து போவாய், நீ வைத்த பெயர் மறைந்து போகும். ஆமா, அந்த ஊர்ல முதல்ல ஊழியத்துக்கு வரும்போது இந்த சபை கிடையாது, பழைய சபை தான் இருந்தது. அதுவும் நாங்க வரும்போது இடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த இடிக்கப்பட்ட மேடையிலே நின்றுதான் முதலாவது நாங்க கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்தோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அது ஆரம்ப நாட்களிலே அதுவும் சபைதான், பழைய சபை. அந்த சபையில உபதேசியா அதாவது அந்த சபையில ஒரு பொறுப்புல இருந்தவர் தான் ராஜமாணிக்கம். ஆமா, அவர் இன்றைக்கு இல்லை. அவர் பொறுப்பு வகித்த அந்த சபையும் இன்றைக்கு இல்லை. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே நீ பார்த்து கொண்டிருப்பதும், உன்னால் உருவாக்கப்பட்டதும் ஒரு நாள் இடிக்கப்படும், அது மறைக்கப்படும். நீ கர்த்தருக்கு ஒரு ஆத்மாவை எழுப்புவது மட்டுமே பரலோகத்தில் எழுதப்படும். அல்லேலூயா. எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறாய்? நீங்கள் பூலோகத்திலே எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். நீங்கள் பூலோகத்திலே எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. ஆமா, பரிசுத்த தேவன் நீ இந்த பூமியிலே செய்யக்கூடிய கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார். அதற்கு கணக்கு அவர் பரலோகத்தில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த திமிர்வாதக்காரனை 4 பேர் சுமந்தார்கள். யார் அவர்கள்? அவனுக்கு அண்ணனா, தம்பியா, பங்காளியா? இல்லைங்க, எந்த உறவும் கிடையாது. அவங்க இங்க உறவு குறித்து எதுவுமே சொல்லப்படும். அவர்கள் இயேசுவுக்காக எழுப்பினவர்கள், இயேசு நல்லவர் என்று சொன்னவர்கள், இயேசுடைய வார்த்தையை விசுவாசித்தவர்கள், விசுவாசத்திலே உறுதியாய் தரித்திருந்தவர்கள். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே எங்க கஷ்டம் இருந்தாலும் சரி, யார் பாடுகள் அனுபவித்தாலும் சரி, அவர்களை இயேசுவினிடத்தில் அழைத்துக் கொண்டு வருகிறவர்கள், அவர்கள் பாரங்களை இயேசுவுக்காக சுமக்கிறவர்கள். அல்லேலூயா. அந்த 4 பேர் அந்த திமிர்வாதக்காரனுடைய பாரத்தை சுமந்தார்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, ஆமா 5வது வசனம், இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு. யாருடைய விசுவாசம்? திமிர்வாதக்காரனுடைய விசுவாசம் கிடையாது, வியாதியஸ்தருடைய விசுவாசம் கிடையாது, கூட்டிட்டு வந்த 4 பேர் விசுவாசம். அல்லேலூயா. நம்பி கூட்டிட்டு வந்தான் பாரு. ஐயா வாங்க ஐயா, ஜெப கூட்டம் நடக்கு, வாங்க ஐயா, கர்த்தர் சுகத்தை கொடுப்பார், நிச்சயமா கொடுப்பார். அல்லேலூயா. நிச்சயமா கொடுப்பார். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனோட நிச்சயமா கொடுப்பார், வாங்க ஐயா. ஆமா, இந்த 4 பேருடைய விசுவாசம் அங்கே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குகிறது. அதுதான் அங்க பார்க்கின்றோம். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு. பரிசுத்த தேவன் மனுஷன முகத்தை பார்க்கிறார், தேவன் இருதயத்தை பார்க்கிறவர். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய விசுவாசத்தை காண்கிற தேவன், உன்னுடைய விசுவாசத்தை அவர் பார்க்கிறவர். உன் விசுவாசம் எப்படி இருக்கு? உன் விசுவாசம் நீ பலமுள்ளவனா இருக்கிறாயா, பலனற்றவனாக இருக்கிறாயா? உன்னுடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசத்துல உறுதியா இரு. கர்த்தர் உன்னை கொண்டு கர்த்தர் உன் குடும்பத்தை ரட்சிப்பார். உன்னை கொண்டு கர்த்தர் உன் குடும்பத்துல பெரிய எழுப்புதலை உண்டாக்குவார். முதல்ல நீ கட்டப்படு. நீ பலவீனத்துல அப்படியே வாழ்நாள் ஃபுல்லா பலவீனத்திலே ஓடிட்டு இருக்காத. அல்லேலூயா. ஐயோ முடியல, முட்டி வலி. அப்பா ஜெபம் பண்ணுங்கய்யா. எப்போ 8 வருஷத்துக்கு முன்னாடி, 8 வருஷத்துக்கு பிறகு ஐயோ முடியல, முட்டி வலி, ஜெபம் பண்ணுங்கய்யா.
ஹல்லேலூயா. ஏன்னு கேட்டேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் முதலாவது உன்னை உன் குடும்பத்திற்கு விளக்காக வைப்பார். அவர் உன்னை கட்டுவார். உன்னிடத்தில் காணப்படக்கூடிய பலவீனங்களை நீக்கி உன்னை கட்டுவார். அதற்கு பிறகு உன்னை கொண்டு அநேகரை கட்ட வைப்பார். ஹல்லேலூயா. நீ பலமுள்ள மகளாக மாறு, பலமுள்ள மகனாக மாறு. நீ மாறும் பொழுது கர்த்தர் உன்னை கொண்டு முழு குடும்பத்தையும் அவர் வெளிச்சத்துக்குள் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அதைத்தான் பரிசுத்த தேவன் சொல்லுகிறார். இங்க 4 பேருடைய விசுவாசத்தை அவர் பார்க்கிறார். இங்க வசனம் சொல்லுகிறது, இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு நம்பி வந்துட்டாங்க. ஐயா, என்ன விசுவாசம் 4 பேருக்கும்? நம்பி இந்த அம்மாவுக்கு இந்த அவனை கட்டிலோட தூக்கிட்டு வந்துட்டாங்க. சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்குன்னா, கட்டிலோட தூக்கிட்டு வந்தவங்க அந்த 4 பேர் சேர்ந்து அந்த வீட்டு ஓனர்ட்ட, உள்ள கூட்டமா இருக்குது, ஏன் இறக்க முடியாது, அவர் பார்த்தாச்சுன்னா அவர் ஜெபம் பண்ணா சரியாயிடும், கூரைய பிரியா. 4 பேருக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமையை பாருங்க. கூரைய பிரியா, கட்டில இறக்கியா, அவ்வளவுதான். 4 பேருடைய ஒற்றுமை. அங்க யாருமே எதிர்த்து பேச முடியல, யாருமே எதிர்த்து செயல்பட முடியல. கூரையை பிரிக்க ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. 4 பேர் சேர்ந்து, பிரியா கூரைய பிரியா, சீக்கிரம் இறங்கணும், பிரியா, மறுபடியும் கட்டல, பிரியா பிரியா. 4 பேர் ஒரு மனம். ஆமா, பரிசுத்த தேவன் என்ன செய்ய நினைத்திருக்கிறாரோ அதை அந்த இடத்திலே செய்வதற்கு எது தேவை என்று சொன்னால் ஒற்றுமை தேவை. ஹல்லேலூயா. விசுவாசத்தில் ஒரு மனம். எதுல? விசுவாசத்தில் ஒரு மனம். இந்த 4 பேருடைய விசுவாசத்தை அவர் பார்த்து திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. என்ன சொன்னார்? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நல்ல ஞாபகம் வச்சு, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, அவன் பாவங்களை மன்னிக்கிறவர். பாவங்களை அவர் ஒருவர் மட்டும்தான் பாவங்களை மன்னிக்கிறவர். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். ஹல்லேலூயா. அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நித்திய ஜீவன். ஆமா, அந்த தேவனுடைய கிருபை வரத்தை நாம் பெற்றுக்கொண்டு இந்த பூமியிலே பரிபூரணமாய் ஆயுசு நாட்களோடு வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அதை இந்த இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். அவருக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. அதைத்தான் 10வது வசனம் சொல்லுகிறது. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும். பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு மட்டும்தான் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவர் பாவங்களை மன்னிக்கிறவர். நம்முடைய பாவங்களை மன்னித்தவர். அதனால தான் நம்மளை கூட்டி சேர்த்திருக்கிறார். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, உன் பாவங்களை மன்னித்தார். ஹல்லேலூயா. பாவங்களை மன்னித்தார். ஹல்லேலூயா. பாவத்தை என்ன பண்ணிட்டாரு? மன்னிச்சிட்டாரு. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. உன் குடும்பத்துல அல்லது உன் சொந்தக்காரங்க, நண்பர்கள், அதுவா, ஐயோ எவ்வளவு பெரிய பாவி தெரியுமா, 1000 பேர் சொல்லலாம். ஆனா நல்ல ஞாபகம் வச்சுங்க, இயேசு உன் பாவத்தை மன்னித்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் பாவத்தை மன்னித்து விட்டார். அது நல்ல ஞாபகம் வச்சு ஒருபோதும் மறக்காதீங்க. உன்னை அநேகர் குற்றப்படுத்தலாம். நீ ஒரு பாவி என்று உன்னை குற்றப்படுத்தலாம். ஆமா, உன்னை காயப்படுத்தலாம் வார்த்தைகள்னால. நீ செய்த பழைய காரியங்களை சொல்லி சொல்லி உன்னை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கலாம். இயேசு சொல்லுகிறார், அவர்கள் தான் பாவிகள். உன்னை குற்றப்படுத்துகிறவர்கள் தான் பாவிகள். உன் பழைய காரியங்களை சொல்லி சொல்லி உன்னை வேதனைப்படுத்துகிறவர்கள் மகா பாவிகள்.
இயேசு உன்னை நேசிக்கிறார். இயேசு உன்னை நேசிக்கிறார். அவர் ஒருபோதும் உன்னை குற்றப்படுத்துகிறவர் அல்ல. குற்றப்படுத்துகிறவன் சாத்தான். குற்றப்படுத்துகிறது யாரு? அவன் தான் குற்றப்படுத்துவான். தேவன் குற்றப்படுத்துகிறவர் அல்ல, உன் குற்றங்களை மன்னிக்கிறவர். அல்லேலூயா. அதுதான் தேவன். குற்றங்களை மன்னிக்கிறவர் தேவன், குற்றப்படுத்துகிறவன் சாத்தான். நல்ல ஞாபகம் வச்சு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, அடுத்து சொல்றாரு 11வது வசனம் படிங்க. நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அழகா சொல்றாரு. அந்த படுத்த படுக்கையில இருந்த அவனை பார்த்து சொல்றாரு, முதல்ல நான் உன் பாவத்தை மன்னிச்சிட்டேன். ரெண்டாவது, நீ ரொம்ப நாளா படுத்துட்டு இருக்கிற, எழுந்திருக்கவே முடியல, உன்னால எழும்ப முடியல. ஆனா இப்ப சொல்றேன், நீ எழும்பி உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. அல்லேலூயா. பாருங்க, சொன்ன உடனே அடுத்த வசனம் படிங்க. உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. நாங்க ஒருபோது இப்படி பார்த்ததில்லை, இப்படிப்பட்ட ஆச்சரியமான காரியத்தை நாங்கள் பார்த்ததில்லை என்று சொல்லி தேவனை. இப்ப அங்க இருந்த ஜனங்கள்லாம் தேவனை மகிமைப்படுத்தினதற்கு காரணம் யாரு? அந்த 4 பேர். அல்லேலூயா. அந்த 4 பேர், அந்த 4 பேர் இந்த ஆத்மாவை அந்த பிரேயருக்கு, அந்த ஜெபத்துக்கு கூட்டிட்டு வரலைன்னா அவன் பொழைச்சிருப்பானா? பொழைச்சிருக்க மாட்டான். தேவனை இங்க இருக்கிற ஜனங்கள்லாம் மகிமைப்படுத்திருப்பாங்களா? மகிமைப்படுத்திருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு கூடுகையிலையும் நமக்கு மேக்கப் பண்ணி, ஃபேஷன் ஷோல மேக்கப் பண்ணிட்டு வர மாதிரி மேக்கப் பண்ணி அப்படி ஜாலியா ஸ்டைலா வந்து உட்கார்ந்துருக்கிற ஆளுகள் தேவையில்லை. வியாதியிலும் வேதனையிலும் மகா உபத்திரவத்திலும் கஷ்டங்களிலும் படுக்கையிலும் இருக்கிற ஜனங்களை நீங்க கொண்டுட்டு வாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அதற்காக தான் கர்த்தர் உங்களை வைத்திருக்கின்றார். நம்முடைய கிராமத்துல அநேகருடைய கண்ணீரை துடைப்பதற்கு கர்த்தர் உங்களை மரியாளாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களை மாத்தாளாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்ம ஒரு ஊர்ல ஒரு பைபிள் உமன் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருமே பைபிள் உமன். அல்லேலூயா. ஆமா, இங்க இருக்கிற எல்லாருமே வேதாகம பெண்மணிகள். அல்லேலூயா. அது நல்ல ஞாபகம் வச்சுங்க. கர்த்தருக்கு பிரியமானவர்கள். அதனால நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் அவருக்கு அழைத்திருக்கின்றார். அங்கே 4 பேருக்கு எந்த பதவியும் கிடையாது, பட்டமும் கிடையாது, பொறுப்புகளும் கிடையாது. ஆனால் அவர்களை கொண்டு பரிசுத்த தேவன் ஒரு திமிர்வாதக்காரனை எழுப்பினார். அல்லேலூயா. அங்க எந்த பாஸ்டரும் வந்து பார்த்தாச்சுன்னா அங்க வந்து அவங்கள எப்படியோ கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லல. அங்க எந்த ஊர் பெரிய மனுஷங்க அங்க கொண்டு வர சொல்லல. சும்மா அந்த 4 பேருக்குள்ள இருந்த அக்கினி, கர்த்தருடைய பரிசுத்த அக்கினி. அந்த அக்கினி என்ன பண்ணுது? ஐயோ, இவன் ஜெபம் பண்ணா சரியாயிடுவானே, ஐயோ இந்த குடும்பம் ஜெபம் பண்ணா விளங்கிடுமே, இந்த குடும்பத்துல வெளிச்சம் வந்துருமே, இருள் நீங்குமே, நமக்கு நல்ல தெரியுமே, தெரிஞ்சு நம்ம கூப்பிடாம இருந்தா தப்பாச்சே, இழுறா தூக்கடா 4 பேர். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான கர்த்தர் அப்படித்தான். அந்த 4 பேர்ல ஒருத்தன் தான், அந்த 4 பேர்ல ஒருத்தர் தான் நீ. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து அந்த 4 பேர்ல ஒருத்தன் தான். அல்லேலூயா. அந்த 4 பேர்ல ஒருத்தி தான். சொல்லுங்க. அல்லேலூயா. நான் லேஸ்பட்ட ஆள் கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பரிசுத்த தேவன் உன்னை கொண்டு பலத்த கிரியைகளை செய்வார். ஆச்சரியப்பட்டார்கள். திமிர்வாதக்காரனை கர்த்தர் எழுப்பினார். அந்த கிராமத்திலே சாட்சியாக நிறுத்தினார். தேவனை அவர்கள் மகிமைப்படுத்தினார்கள். ஒரே காரணம், அந்த 4 பேருடைய முயற்சி, வேற எதுவுமே கிடையாது. அந்த 4 பேருடைய முயற்சி. ஆமா, இன்னைக்கு முதல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் முயற்சி எடுத்துக்கிறோம். என்ன முயற்சி? வாசல். பாருங்க, வாசல் இங்க வந்துதான் படிச்சேன். வாசல்ல வந்து வாசல் வசனமே வந்துருச்சு. அல்லேலூயா. நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அதான் முக்கியம். 4 பேர் ஒன்னா சேர்ந்தா அவர் வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். வேலை செய்யறது அவரு, செயல்படுகிறவர் அவரு. நம்ம செய்ய வேண்டியது கிரியை மட்டும்தான். அல்லேலூயா. அவர் செய்து முடிக்கக்கூடியது அவர். ஆரம்பம் நம்மளுது, க்ளோசிங் அவருது. அல்லேலூயா. அதான் உண்மை. அதனால கர்த்தருக்கு பிரியமான அப்படி பரிசுத்த தேவன் இங்கே நம்மை வைத்திருக்கு. கடைசியா அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த கட்டில் கடையில கிடந்த அவனை அப்படியே தூக்கிட்டு வந்து அழகா வீட்டு மேல இறக்கி அவனுக்கு சுகத்தை கொடுத்ததுனால
அங்க இருக்கிற எல்லா ஜனங்களும் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். யார? இன்னைக்கு நம்ம யாரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம்? உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் கிருபையும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்பவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்பவரே, தினமுமக்கே மகிமை. ஹல்லேலூயா. யாருக்கு மகிமை? தேவனுக்கு மகிமை. தேவனுக்கு மகிமையை செலுத்தும்படிக்கு கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களை, பரிசுத்த தேவன் குணமாக்குகிறவர், விடுதலையை தருகிறவர், சுகம் அளிக்கிறவர். இந்த வசனங்களை படிக்கும் போது முதல்ல அவர் என்ன பண்ணாரு? வசனத்தை போதித்தார். வேத வசனங்களை போதித்தார். அங்கே அந்த வசனங்களை கேட்பதற்காக வாஞ்சியோடு வந்த ஜனங்கள், அந்த இடத்துல 4 பேர் தீர்மானம் பண்றாங்க, நம்ம கிராமத்துல ஒரு எழுப்புதலை உண்டாக்கணும். அல்லேலூயா. 4 பேர் முடிவு பண்றாங்க. கப்பர்நகூம்ல 40 பேர் கிடையாது. அந்த ஊர்ல இருக்கிற நாட்டாம கிடையாது. அந்த ஊர்ல இருக்கிற சபை பொறுப்பாளர்கள் கிடையாது. தெருவுல இருக்கிற 4 பேர். அல்லேலூயா. ஆமா, அதான் விஷயம். அங்க ஆலய தலைவர்னு போடல, நியாயசாஸ்திரின்னு போடல, அங்க ஊர் தலைவர்னு போடல, 4 பேர். அல்லேலூயா. பேர் இல்லாத பிச்சை 4 பேர். அவங்களுக்கு பேர் கூட போடல. 4 பேர் 4 பேர் 4 பேர் கடைசி வரைக்கும். ஆனா அந்த 4 பேர் ஒரு ஆத்மாவை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துறாங்க. அல்லேலூயா. உன் பேர் முக்கியம் இல்ல, பரலோகத்துல உன் பேர் எழுதப்பட்டா போதும். ஜீவ புஸ்தகத்துல உன் பேர் எழுதப்பட்டா போதும். பேனர்ல உன் பேர் தேவையில்லை. அல்லேலூயா. அந்த பேனர்ல எழுத பேர் மீட்டிங் முடிச்ச பிறகு இந்த மாதிரி தரையில போட்டு கீழே அப்படியே காலில் போட்டு மிதிச்சிட்டு இருப்பாங்க. மூஞ்சி மேலே மிதிப்பாங்க. என்ன பண்றது? பேனர் மீட்டிங் முடிஞ்சு போச்சு, வேஸ்டா போகக்கூடாது. போடுற தரையில எவ்வளவு மிதி வாங்குறாங்க தெரியுமா? நீ பேனர் பிரயோஜனமே கிடையாது. ஆமா, உனக்கு பேனர் பரலோகத்தில் இருக்கணும். அல்லேலூயா. உன்னுடைய பொக்கிஷம் பரலோகத்தில் சேர்க்கணும். அதற்காக வேலை செய்யணும். அதுதான் கர்த்தருடைய வசனம். அல்லேலூயா. அதனால அந்த வசனத்தின்படி நம்ம வேலை செய்யணும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவன் இன்றைக்கு அந்த 4 பேரில் ஒரு நபராக உங்களை தெரிந்திருக்கின்றார். நீ நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க. இங்க இருந்து புறப்பட்டு போகும்போது ஒரு தேவ சமாதானத்தோட போ. நீ சாதாரண மனிதன் அல்ல. நீ விசுவாசத்தில் உறுதி உள்ளவன், நம்பிக்கை உள்ளவன், விசுவாசத்தினாலே உன் குடும்பத்தை அசைக்கிறவன். நீ அந்த 4 பேரில் ஒருவன். அல்லேலூயா. உன்னை கொண்டு கர்த்தர் பலத்த கிரியைகளை உன் குடும்பத்தில், உன் கிராமத்தில் செய்வார். அல்லேலூயா. இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you all. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.